உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம மாசி மகம் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அது ஏன் கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுவாங்கன்றத எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்க நாளில் பௌர்ணமி வருவதே மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது சிம்ம ராசியில் சந்திரனும் இருப்பாங்க. குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால அந்த மாசி மகம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து கடல், குளம் ஆகிய ஆறு ஆகிய நிலைகளில் புண்ணிய தலங்களில் நம்ம கங்கை நீரோட கலப்பதுனால நம்பிக்கையோட இந்த இதில் இந்த மாசி மகத்தை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை, மாசி மகம்னு அன்னைக்கு புனித நீராட்டுனால ஜென்ம பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் மாசி மகத்தன்னைக்கு மாசி மக குளத்தில் நீராடுறது வழக்கமாக சொல்கிறாங்க. இந்த நாளில் கடலில் நீராடி இறைவனை வழிபடும் நந்தி, அதாவது நல்ல ஒரு நற்கதி அடையலாம் அப்படின்றது நம்மளோட பெரியவங்களோட நம்பிக்கை. குரு ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி செய்வாங்க. அப்படி செய்கிறதுனால ஆண்டுக்கு ஒரு முறை குரு சிம்ம ராசியிலேருந்து சஞ்சரிக்கக்கூடிய மாசி மக நட்சத்திர தினத்துலேருந்து மகா மகம் கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து போன்ற நதிகளில் மக்களிடமிருந்து சேர்ந்த பாவங்கள்லாம் விடுபட்டு புனிதம் பெறதுக்காண்டி கும்பகோணம் மகா மகத்தில் குளத்தில் நீராடுறாங்கன்றது ஐதீகமாக சொல்கிறாங்க. இந்த பௌர்ணமியில் நம்ம முன்னோர்களையும் நம்ம அந்த குளத்தில் குளிக்கிறதையும் ஒரு புனிதமாக கருதுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.